நம்ம பொதுவாக சொல்கிறது மன அழுத்தம். ஆக்சுவல் அந்த எந்த உணர்வுனால நமக்கு மன அழுத்தம் வருது அப்படின்னா வருத்தம், சோகம், கவலை அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். நீங்கள் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா காலையிலிருந்து இரவு வரைக்கும் அதையவே நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இரவுலையும் அந்த சிந்தனை உங்களை தூங்க விடாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. பைன் கூட ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற மலர் மருந்து சேர்த்து எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த திரும்ப திரும்ப வர எண்ணங்கள், திரும்ப திரும்ப வரக்கூடிய வருத்தம் அப்படிங்கிறது சரியாகி மனசு உடனே ரிலாக்ஸ் ஆயிரும். வேற ஏதாவது ஒரு உறவில் அன்பை நிறைய எதிர்பார்த்து அவங்க நம்மளை சரியாக கண்டுக்கிறது இல்லை, அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் பொசசிவ்னஸ்னால ஒரு மன அழுத்தம் வருது அப்படின்னா சிக்கரி அப்படிங்கிற மருந்து எடுத்துக்கணும். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை சரியான மதிப்பெண்கள் எடுக்கல அப்படிங்கும் பொழுது அம்மா அடிப்பாங்க, இல்லாட்டி அப்பா அடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பயத்தினால ஒரு மன அழுத்தம் வந்தது அப்படின்னா ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உலகையே அச்சுறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பலவிதமான வியாதிகளுக்கு, அதாவது ஹார்ட் அட்டாக், கேன்சர், இந்த மாதிரியான அச்சுறுத்தக்கூடிய வியாதிகளுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய மன அழுத்தம் அப்படிங்கிற பிரச்சனைக்கு மலர் மருத்துவத்தில் எப்படி ரொம்ப எளிமையாக தீர்வு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக சொல்கிறது மன அழுத்தம். ஆக்சுவல் அந்த எந்த உணர்வுனால நமக்கு மன அழுத்தம் வருது அப்படின்னா வருத்தம், சோகம், கவலை அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். இந்த வருத்தம்ங்கிற உணர்வுக்கான மலர் மருந்து அப்படிங்கிறது பைன், PINE பைன். இந்த மலர் மருந்து எடுக்கும் பொழுது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சோகமாக இருக்கீங்க, வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த உணர்வு உடனே நமக்கு போயிடும். இப்போ இந்த வருத்தம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு உடனே போறதில்லை. நீங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா காலையிலிருந்து இரவு வரைக்கும் அதையவே நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இரவுலையும் அந்த சிந்தனை உங்களை தூங்க விடாம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இரவு 2 மணி வரைக்கும் அந்த தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா பைன் கூட ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற மலர் மருந்து சேர்த்து எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த திரும்ப திரும்ப வர எண்ணங்கள், திரும்ப திரும்ப வரக்கூடிய வருத்தம் அப்படிங்கிறது சரியாகி மனசு உடனே ரிலாக்ஸ் ஆயிரும். இப்போ வருத்தம் அப்படிங்கிற உணர்வுக்கு மூல காரணமான உணர்வு என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கான மலர் மருந்தையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது தான் மைண்ட் டோட்டலா ரிலாக்ஸ் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு சில உதாரணங்கள்லாம் சொல்றேன், அதற்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகளை சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு பெண் திருமணமாகி போறாங்க, அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் பொழுது அந்த கணவனை பத்தியோ இல்ல கணவன் வீட்டை பத்தியோ ஒரு நல்ல விதமான விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அங்க போய் பார்க்கும் பொழுது டோட்டலா ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மனசுல ஒரு ஏமாற்றம் வரும். எதிர்பார்ப்பு நடக்காமல் ஒரு ஏமாற்றம் வருது அப்படிங்கிறதுனால மன அழுத்தம் வருது அப்படின்னா வில்லோ அப்படிங்கிற மருந்தை சேர்த்துக்கணும். வேற ஏதாவது ஒரு உறவுல அன்பை நிறைய எதிர்பார்த்து அவங்க நம்மளை சரியா கண்டுக்கிறது இல்லை, அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல பொசசிவ்னஸ்னால ஒரு மன அழுத்தம் வருது அப்படின்னா சிக்கரி அப்படிங்கிற மருந்து எடுத்துக்கணும். அப்ப சிக்கரி பிளஸ் பைன் ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை சரியான மதிப்பெண்கள் எடுக்கல அப்படிங்கும் பொழுது அம்மா அடிப்பாங்க, இல்லாட்டி அப்பா அடிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பயத்தினால ஒரு மன அழுத்தம் வந்தது அப்படின்னா மிமுலஸ் ராக்ரோஸ் பிளஸ் பைன் எடுத்துக்கணும். இந்த மூணையும் சேர்த்து எடுக்கும் பொழுது தான் டோட்டலா ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒருத்தர் தன்னுடைய விஷயங்களை பற்றி ஒரு தெளிவு இல்லாமல், தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால ஒரு மன அழுத்தம் வருது அப்படின்னா லார்ஜ் பிளஸ் பைன் எடுக்கும் பொழுது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதும் சரியாயிரும், அதனால வரக்கூடிய மன அழுத்தம் அப்படிங்கிறதும் சரியாயிரும். இப்போ ஒரு ஆண் ஏதாவது ஒரு பொருளாதார நெருக்கடியில இருக்கிறாரு, நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பணம் வேணும், ஆனா அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல இருக்கிறாரு, அதனால ஒரு மன அழுத்தம் வருது அப்படின்னா ஜென்சன் பிளஸ் பைன் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இப்போ வேற யாராவது ஒருத்தரை கம்பேர் பண்ணி, இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டாங்க, இல்ல அவங்களோட லைஃப் நல்லா இருக்குது, அந்த மாதிரி நம்ம லைஃப் இல்லையே அப்படின்னு கம்பேர் பண்ணி ஒரு மன அழுத்தம் வருது மற்றவங்களை பார்த்து, இல்லை மற்றவங்களை பார்த்து ஒரு ஏக்கம் வருது, இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா செராட்டோ பிளஸ் பைன் எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அந்த வருத்தம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒயிட் செஸ்னட்டை சேர்த்து எடுத்துக்கணும். அதாவது இப்போ செராட்டோ பிளஸ் பைன் பிளஸ் ஒயிட் செஸ்னட் அப்படின்னு 3 மருந்துகளையுமே சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு எந்தெந்த மலர் மருந்துகள் தேவைப்படுது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு தேவையான மருந்துகள் எல்லாமே வாங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா காலை, மதியம், இரவு 3 வேளைகளிலுமே ஒவ்வொரு மலர் மருந்துல இருந்தும் 3 டிராப்ஸ் விட்டு ஒரே ஒரு அரை டம்ளர் வாட்டர்ல 3 டிராப்ஸ் விட்டு சாப்பிட்டதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ 3 நேரமும் எடுத்துக்கலாம். இது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு
மருந்து அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு கணக்கு இல்லை. வேற ஏதாவது பிரச்சனைக்காக ஒரு காய்ச்சலுக்காக மருந்து எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ரெண்டையுமே நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது 100% பக்க விளைவுகள் அற்றது, மலர்களிலிருந்து எடுக்கக்கூடிய எசன்ஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.